வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள்: தமிழரசு கட்சியின் கூக்குரலுக்கு அரசு அடிபணியாது, எச்சரிக்கும் நீதியமைச்சர்; மஹிந்தவுக்கு உயிர் ஆபத்து, பாதுகாப்பு கோரும் ரணில் தரப்பு; மீண்டும் மஹிந்தவின் கைகளுக்கு விஜயராம இல்லம், திரைமறைவில் அம்பலமாகுகின்ற சதித்திட்டங்கள். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். போர்க்குற்றங்கள், அது மட்டுமன்றி இன அழிப்பு சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை செயற்பாடுகளுக்கும் தமிழ் மக்களுக்கான நீதி என்பது சர்வதேசத்தின் பிரகாரம்தான் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய நீண்டகால கோரிக்கையாகவும் இருக்கிறது. தமிழ் மக்கள் மட்டுமன்றி தமிழ் அரசியல் தரப்புகள், தமிழ் மக்கள் தொடர்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்லி எல்லோருடைய ஒட்டுமொத்த குரலாகவும் இந்த விடயம்தான் காணப்படுகிறது. அப்படியான கோரிக்கை தான் காணப்படுகிறது. அதாவது சர்வதேசம் தலையீடு செய்து தங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்திலே நிகழ்த்தப்பட்டு வருகின்ற விடயங்களில் மக்களுக்கு நம்பிக்கையினம் காணப்படுகிறது. கடந்த கால அரசுகள் எவற்றை மேற்கொண்டனவோ அவற்றைத்தான் நடைமுறையில் இருக்கின்ற அரசும் மேற்கொள்ளுகிறது என்கிற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே வலுத்திருக்கிறது. இப்படி மக்களுடைய கோரிக்கைகள் இருக்கிற போது அரசு, அதாவது ஆளும் கட்சி, ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் கட்சிகள் இலங்கைக்குள் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் ஜெனீவாவிற்கு சென்றும் அங்கும் கூக்குரல் இட்டாலும் எந்த விடயமும் நடைபெற மாட்டாது என்பதை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது அவருடைய கூற்றின் பிரகாரம் இந்த தமிழ் கட்சிகளுடைய கூக்குரலுக்கு எங்களுடைய அரசு அடிபணியாது என்று சொல்லி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் இந்த விடயத்தை அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதியமைச்சருடைய கருத்து என்பது ஆளும் கட்சியினுடைய கருத்து, தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற NPP அரசனுடைய கருத்தாக அது பார்க்கப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. அதாவது போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான, மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான இந்த விடயங்களுக்கு உள்நாட்டிற்குள்ளேதான் ஒரு தீர்வு வழங்கப்படும் என்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மிக முக்கியமாக உள்ளக விசாரணை மூலமாகத்தான் இந்த நீதி வழங்குகின்ற பொறிமுறை என்பது எடுத்துச் செல்லப்படும். இந்த உள்ளக விசாரணையைத்தான் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய அந்த ஆணையாளரும் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சர்வதேசம் என்பது ஒரு நாட்டினுடைய இறைமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையிலே அது செயற்படாது. ஆகவே இலங்கையினுடைய இறையாண்மையை மீறுகின்ற ஒரு முடிவை சர்வதேசம் எடுக்காது. அப்படியான அந்த செயற்பாடுகளிலே அது இறங்காது. இது பின்னணியிலே தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசு என்பது நீதி வழங்குகின்ற செயற்பாடுகளிலே நாங்கள் பின்னிற்க மாட்டோம். கடந்த கால அரசுகள் எப்படி செயற்பட்டனவோ அதே போன்று எங்களுடைய செயற்பாடு இருக்காது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது எப்படி இருந்தாலும் உள்நாட்டு பொறிமுறையின் பிரகாரம்தான் மக்களுக்கு நீதி வழங்கப்படும் என்பதை அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களின் பிரகாரம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐநாவினுடைய மனித உரிமைகள் அமர்வுகளுக்கு அவர் சென்றிருந்தார். ஜெனீவாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களுக்கு அவர் சென்றிருந்து இலங்கை அரசனுடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவாக அங்கே குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியிலே பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட இந்த நீதி அமைச்சனுடைய அதிகாரிகள் இந்த ஜெனீவாவிற்கான விஜயம் ஒன்றினை இந்த வாரம் மேற்கொள்ள இருப்பதான அந்த செய்திகளை அறிய முடிகிறது. அங்கே மனித உரிமைகளுக்கான கூட்டத்தொடரிலே அவர்கள் கலந்து கொள்ளுவார்கள். இலங்கை தொடர்பான நிலைப்பாடுகளை அவர்கள் மேலும் விளக்குவார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருக்கிறது. இவர்களுடைய இந்த பயணம் என்பது உள்ளக, அதாவது நீதி கோருகின்ற உள்ளக நடவடிக்கைகளுடைய அந்த பொறிமுறைக்கு வலிச்சேர்ப்பதாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை என்பது இங்கே முன்வைக்கப்பட மாட்டாது. உள்நாட்டில் தான் இவற்றுக்கான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதிக்கான பொறிமுறை என்பது முன்னெடுத்து செல்லப்படும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கருத்துக்கள் தான் விசனத்துக்குரிய கருத்துக்களாக பார்க்கப்படுகின்றன. உள்நாட்டிலே நீதி வழங்குவோம், மக்களுக்கு நாங்கள் நீதி வழங்குவதற்கு பின்னிற்க மாட்டோம் என்று குறிப்பிடுவது ஒரு அரசனுடைய ஒரு கடமை, அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி தமிழ் கட்சிகள் கூக்குரலிடுகிறார்களாம்.
அவர்கள் இங்கு மட்டுமல்ல, ஜெனிவாவிற்கு சென்று கூக்குரலிட்டாலும் அது கருத்திலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்கிற அந்த கருத்து எதை பிரதிபலிக்கிறது என்றால், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை அவர்கள் அதாவது உதாசீனம் செய்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படையாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த பின்னணியிலே தமிழ் கட்சிகளுக்கு ஒரு தலையாய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. தமிழ் மக்களை ஒரு அணியிலே திரட்சியாக திரளச் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும், அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்சி பேதங்களை உடைத்தறிந்து கருத்தியல் அடிப்படையிலே மோதுவதை தகர்த்தறிந்துவிட்டு ஒரு கருத்தியலுடைய அடிப்படையிலே ஒன்று சேர வேண்டிய ஒரு தேவை காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அண்மைய நாட்களிலே நாங்கள் பல கருத்து முரண்பாடுகளை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கிறது. அது இங்கே தாயகத்திலே இடம்பெறுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அவற்றுக்கான இட ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அல்லது இந்த கட்சிகளுக்கு இடையிலே தலைவர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற உட்கட்சி பூசல்களாக இருக்கட்டும், இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த ஊடக வழிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தனி மனித தாக்குதல் என்கிற ஒரு அடிப்படையில் வெளிப்படுத்துகின்ற நிலைமையினையும் அவதானிக்க முடிகிறது, காண முடிகிறது. இது ஆரோக்கியமான விடயம் அல்ல. ஒரு இனம் தன்னுடைய குறிக்கோளுக்காக போராடி இன்றைக்கும் போராடி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்படியான கருத்தியல் போராட்டம் என்பது ஒருமித்த நிலையிலே பயணப்பட வேண்டுமே தவிர, தலைவர்களுக்கான போட்டியினுடைய அடிப்படையில் நான் யார் தலைவர், நான் தலைவனா அல்லது நீ தலைவனா, என்னுடைய கருத்து இங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறதா, உன்னுடைய கருத்து முதன்மைப்படுத்தப்படுகிறதா, இப்படியான ஒரு நிலையிலே போட்டியிடுவது என்பது ஆரோக்கியமான விடயமாக கருதப்பட மாட்டாது என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மக்கள் தலைவர்கள் பிளவுபடுகிற போது மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அப்படி மக்கள் சிதறடிக்கப்படுகிற போது அங்கே எழுகின்ற கருத்தியல்கள் சின்னாபின்னமாக்கப்படும். ஒரு காலத்திலே காணாமலாக்கப்படுவதற்கான செயற்பாடுகளாகவும் இவை பார்க்கப்படும். ஆகவே இந்த விடயம் தொடர்பிலே மக்களை நல்வழிப்படுத்துகிறவர்கள் ஒன்றித்து பயணப்பட வேண்டிய ஒரு தேவை என்பது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களுடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நீதியமைச்சருடைய கருத்து. தமிழ் கட்சிகள் நீங்கள் எங்க மட்டுமல்ல, ஜெனிவாவிற்கு சென்று நீங்கள் கூச்சலிட்டாலும் அது நடைபெறாது என்பதை அவர்கள் ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார்கள் என்றால், அவர்கள் யாராக இருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு விடயம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஜெனீவா விவகாரங்கள், மனித உரிமைகள், இந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருக்க, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக அனுர அரசு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே மிக முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தது. ஆனால் ஆட்சிக்கு ஒரு வருடம் முடிந்தும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பது விமர்சனமாக பார்க்கப்படுகிற விடயமாக இருக்கிறது. இது தொடர்பாக ஐநாவிற்கான மனித உரிமை ஆணையாளரும் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழ் கட்சிகளும் இதற்காக குரல் எழுப்பியிருந்தன. இந்த பின்னணியிலே இன்னும் ஒரு விடயம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கான அந்த சட்ட வரைவினுடைய பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றனவா. ஏற்கனவே அந்த சட்ட வரைவு இடம்பெற்றிருக்கிறது. அதை திருத்துகின்ற பணிகள், அதாவது இரண்டாம் கட்டமாக அதனை ஆராய்ந்து அதை திருத்துகின்ற அல்லது இணைக்கின்ற பணிகள் எல்லாம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா. இந்த வரைவு என்பது இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள்ளே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிபுணர் குழு இந்த குறித்த சட்ட வரைவு தொடர்பாக மேலதிகமான விடயங்களை ஆராய்ந்து அதில் திருத்தங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதாம். ஜனாதிபதி சட்டத்தரணி ஜிஎன்சி அரச குலரத்ன குறித்த இந்த குழுவிற்கான தலைவராக செயற்பட்டு வருகின்றார். இந்த தலைவருக்கு கீழே இருக்கின்ற அந்த குழு என்பது இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாம். அதே நேரத்திலே இந்த அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட இந்த குழு இந்த விடயங்கள் தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சிலே கூடிய போதுதான் இந்த கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதியிலே இந்த சட்ட வரைவு என்பது கையளிக்கப்படும் நீதி அமைச்சிற்கு. இந்த புதிய சட்டமூலத்திலே இடம்பெறுகின்ற அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய இடங்களை தொடர்ந்து இனம் கண்டு அதற்கான அந்த தீர்வுகளை திருத்துகின்ற முயற்சியில் தான் இந்த குழு ஈடுபட்டு வருகிறதாம். இந்த விடயம் தொடர்பாக நாளாந்தம் அவர்கள் கலந்துரையாடி அதாவது உரிய விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்கிற அந்த விடயத்தையும் அறிய முடிகிறது. இந்த விடயம் சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்ற
பேசுபொருளாக மாறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் முற்றாக நீக்குவோம் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த என்பிபி அரசு என்பது அதற்கு இணையாக இன்னும் ஒரு சட்ட வரைவிலே அந்த சட்ட வரைவை ஆக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறது என்பது இந்த நாட்டிலே பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதாவது தனிநபர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்களை அது எழுப்புமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த சட்ட வரைவு நிறைவுற்ற பிற்பாடு அது சமர்ப்பிக்கப்படுகிற போது அதில் இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தித்தான் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறி வந்த அனுர அரசு அதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு பல்வேறு கைதுகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கைதுகளிலும் நாட்டுக்கு சாதகமான விடயங்களும் இருக்கின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் உரிய முறையிலே இந்த விடயங்கள் பார்க்கப்படுகிற போதுதான் அது மேலதிகமான நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இந்த புதிய பயங்கரவாத சட்ட வரைவு தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடைய அந்த கருத்துக்கள் எப்படி இருக்க போகின்றன என்பதை பொறுத்து மேலதிகமான விடயங்களை பற்றி நாங்களும் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சரி, மழை விட்டாலும் தூவான மோயாது என்பது நாங்கள் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை. மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உயர் அச்சுறுத்தல் இருப்பதான செய்திகளை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபேவர்த்தனம் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த பொதுஜன பெரமுனவும் எதிரிகளாக காட்டிக்கொண்டாலும் அவர்கள் நண்பர்கள். இன்றைக்கு நாங்கள் எதிரிகள், நாளைக்கு நண்பர்கள். நாளைக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு தினத்தில் எதிரிகளாக மாறக்கூடும். ஆனால் அவர்களுக்கு இடையிலே தங்களுடைய கருத்து நிலை என்கிற ஒரு அடிப்படை வருகிற போது, தங்களுக்கான அந்த நன்மைகள் கிட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை எழுகிற போது தங்களுக்கு சாதகமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் அரசியலினுடைய காய் நகர்த்தலாகவும் இருக்குது. அந்த சதுரங்கத்தினுடைய காய்களாகவும் இவை பார்க்கப்படுகின்றன. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிற்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் ஜனாதிபதியாக பதவி வகித்த அந்த காலத்தில் இருந்து ஓய்வடைந்த பிற்பாடு கூட அந்த ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே ஆட்சியில் இருக்கின்ற அரசு கவனத்தினை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபேவர்த்தனம் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஒரு ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கின்ற காலத்திலே நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு, மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எடுப்பாராம். அந்த முடிவுகள் அவருடைய பாதுகாப்பிற்கு பிற்காலத்திலே பழிவாங்குகின்ற ஒரு அடிப்படையில் அச்சுறுத்தலாக அமையும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த பின்னணியில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு சில காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த ஜனாதிபதிகளில் அவர்தான் இறுதியாக இருந்தவராம். அவருடைய காலத்தில் தான் இந்த யுத்தம், உள்நாட்டு யுத்தம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டதாம். இதன் காரணமாக அவர் மீது ஆயுததாரிகளாலே வன்முறைகள் இடம்பெறலாம், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் எழலாம் என்று சொல்லி அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்த சில வெளிநாடுகளுக்கு தனியாக சென்று திரும்ப முடியாத நிலைமை காணப்படுகிறதாம். அந்த அளவிற்கு அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதாம். ஆகவே அந்த ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அவரை தாக்கலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பிற்பாடு, வெள்ளையர்களிடமிருந்து நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு, இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருந்த தலைவர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், அதாவது ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒன்று கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இப்படியான தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து தப்பித்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனத்தை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேபாளம் போன்ற நாடுகளில் இன்றைக்கு எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள், அவர்கள் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து தங்களுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்படியான பாடங்கள் என்றால், இலங்கையிலே இந்த ஆட்சி மாற்றம், அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பான அந்த ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்ற அந்த காலப்பகுதியில், இந்த மக்கள் போராட்டங்கள் எழுந்த அந்த காலப்பகுதியிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அந்த காலப்பகுதியிலே அவருடைய வீட்டிற்கு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்ட போது, வீடு கொளுத்தப்பட்ட போது அவர் தப்பியோடவில்லையா, மாறாக ஏனையவர்களுடைய சொத்துக்கள் எரிக்கப்படுவதற்கு எதிரான அந்த செயற்பாடுகளை அவர் முன்னெடுத்தாராம். ஆகவே அவர் இந்த நாட்டினுடைய தேசிய தலைவராக பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்கள் நகைப்பிற்குரிய கருத்துக்களாக தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை, இப்படியான அந்த கருத்து நிலைமைகளை, அந்த சந்தர்ப்பங்களை நேபாள அரசு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம், இலங்கையிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் நேபாளத்தினுடைய தலைவர் தப்பியோடியதன் காரணமாகத்தான் ஏனைய தலைவர்கள் அங்கே தண்டிக்கப்பட்டார்கள் மக்களால் என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படி இவருடைய கருத்து பார்க்கப்படுகிற மக்களால், மிக முக்கியமாக தமிழ் மக்களால் நகைப்பிற்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிற போது, முன்னாள் ஜனாதிபதிக்கு அவருடைய அந்த முன்னைய உத்தியோகபூர்வமான இல்லமாக விளங்கிய விஜயராம இல்லத்தை மீளவும் பெற்றுக் கொடுப்பதற்கான திரை மறைவிலான செயற்பாடுகள் நிகழ்த்தப்படுகிறதா. இதற்கான சில பேச்சுவார்த்தைகளும் அரசோடு இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி தெற்கினுடைய சில தகவல்கள், புலனாய்வு தகவல்களை அறிய முடிகிறது. முக்கியமாக இந்த விஜயராம இல்லத்திற்கு மாதம் ஒன்றிற்கு இலங்கை ரூபாயிலே 45 லட்சங்கள் பெறுமதி அரசால் நிர்ணயிக்கப்பட்டவர். அப்படி அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாத வாடகையை செலுத்தி மீளவும் அந்த இல்லத்தை மஹிந்த ராஜபக்ஷவிற்கு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய சில வர்த்தகர்கள் முயற்சிப்பதான அந்த தகவல்களை அறிய முடிகிறது. அதே நேரத்திலே கொழும்பிலே இருக்கின்ற சில சிங்கள வர்த்தகர்கள், பிரமுகர்கள் இணைந்து அவருக்கு கொழும்பிலே இல்லம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக, அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்களாம். இதே நேரத்திலே எங்களுக்கு தெரியும், இந்த மகாநாயக்க பீடம், சிங்கள பௌத்த பீடத்திலே இந்த அஸ்கரிய பீடம், மகாநாயக்க பீடம் என்கிற 2 பீடங்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு இடையிலே அந்த வேட்டத்தாழ்வுகள் காணப்படுகிறது என்பது தெற்கிலே பேசப்படுகிற விடயம். இந்த பின்னணியில் மகாநாயக்க பீடத்தினுடைய சிஎம் நிக்காயாவினுடைய பிக்குகள் இணைந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதற்கான ஆரம்பகட்ட பணத்தினையும் அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பின்னணியிலே மஹிந்த ராஜபக்ஷ இப்படி இந்த மகாநாயக்க தேரர்களால் அந்த பீடத்தினுடைய அந்த நிக்காயாவினால் வழங்கப்படுகிற அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அவர் விருப்பமாக இருப்பதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. முன்னதாக சீன தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருந்தார். ஆகவே அவர்களும் அவருக்கு ஒரு இல்லத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதான அந்த செய்திகளையும் நாங்கள் அறிந்திருந்தோம். இது எப்படி இருந்தாலும் இந்த பௌத்த பீடத்தினூடாக வழங்கப்படுகிற அந்த இல்லத்தை பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விருப்பமாக இருப்பதான அந்த செய்திகளை அறிய முடிகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவோடும் சில பேச்சுக்கள் இடம்பெற்றதான, மிக முக்கியமாக அந்த வர்த்தகர்கள் ஊடான அந்த பேச்சுக்கள் இடம்பெற்றதான தகவல்களையும் அறிய முடிகிறது. இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பௌத்த தேரர்கள் முன்னெடுத்து செல்லுகிற அல்லது மகாநாயக்க பீடத்தாலே முன்னெடுக்கப்படுகிற அந்த பணியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஏன் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வீட்டை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? மஹிந்த ராஜபக்ஷ ஏன் அந்த வீட்டை பெறுவதற்கு அவரும் விருப்பமாக இருக்கிறார் என்றால், மஹிந்த ராஜபக்ஷ, மிக முக்கியமாக இந்த ராஜபக்ஷர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களை சிங்கள பௌத்தத்தினுடைய ஒரு தலைவராக எப்பொழுதும் காட்டுவதற்கு தயாராக இருந்தவர்கள். அந்த ஒரு மனநிலை நின்று கொண்டுதான் அவர்கள் தெற்கினுடைய அரசியல் அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டவர்கள். சிங்களம் என்கிற ஒரு இன அந்த வாத கருத்துக்களை அவர்கள் பரப்புவார்கள். பௌத்தம் என்கிற மதவாத கருத்துக்களை எப்பொழுதும் அவர்கள் பரப்புவார்கள். இந்த இரண்டுக்கும் பாதுகாப்பு தேவை என்கிற ஒரு தொனிப்பொருளை என்றைக்கும் அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதற்கு காலம் காலமாக மகாவம்சத்திலே இருந்து இந்த மனநிலை என்பது கட்டமைக்கப்பட்டு வருகிறது. தெற்கிலே இருந்து தென்னிந்திய படையெடுப்புகள் காலத்துக்கு காலம் இந்த இலங்கையினுடைய ராட்சியங்கள் மீது படையெடுக்கப்பட்ட போது, அது அனுராதபுரமாக இருக்கட்டும், பொலனறுவையாக இருக்கட்டும், தம்பதேனியாவாக இருக்கட்டும், அல்லது யாப்பகுவாக இருக்கட்டும், அல்லது குருநாகலாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிற்பாடு கண்டியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கால பகுதியிலும் மிக முக்கியமாக கண்டராட்சியம் என்பது பிரித்தானியர்களாலே கைப்பற்றப்படுவதற்கு முன்பாக இந்த தெற்கினுடைய, அதாவது தென்னிந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளின் காரணமாக தான் இந்த ராட்சியங்கள் காலத்துக்கு காலம் இடம்பெயர்ந்தன என்கிற அந்த செய்தி எங்களுக்கு தெரியும். இந்த பின்னணியிலே இப்படியான அந்த படையெடுப்புகள் என்பது சிங்கள அரசுக்கு மீதும், அதாவது சிங்கள அரசுகள் மீதும் பௌத்தத்தின் மீதும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு படையெடுப்பு என்கிற ஒரு புரிதல் அவர்களிடத்திலே காலம் காலமாக புகுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இது மகாவம்சத்திலே இருந்து தொடர்ந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு, அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளாக காணப்படுகிற அது கோட்டபாய ராஜபக்ஷவாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், இவர்களும் இந்த ஒரு உளவியல் அரசியல் பின்னணியை தங்களுக்கான சாதகமான ஒரு வாக்கு வங்கியாக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இந்த பின்னணியில் தான் எங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ இந்த தங்காளியில் இருக்கின்ற கோல்டன் இல்லத்துக்கு சென்ற பிற்பாடு
அவரை பார்ப்பதற்காக குருநாகல்ல இருந்து ஒரு தம்பதி இந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தங்காலைக்கு சென்று அவரை பார்த்து வந்தார்களாம். அந்த விடயம் தெற்கிலே அதிகமாக பேசப்பட்டது. அப்படி அவ்வளவு தூரம் அவர்கள் மோட்டார் சைக்கிளை பயணித்து அவரை பார்த்த பிற்பாடு மீள அவர் அங்கே குருநாகல்ல இருக்கின்ற ஒரு பிரதேச சபையிலே ஒரு இந்த பெக்கோ ஜேசிபி வாகனத்தை ஓட்டுகிற ஒரு சாரதியாக அவர் கடமையாற்றி வந்திருக்கிறார். அவர் அங்கே சென்று முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்த பிற்பாடு மீளவும் அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி பணிக்கு சென்ற போது அவருக்கான அந்த சாரதி ஓட்டுநர் அந்த பணி என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாம். ஆகவே இது தொடர்பாக அவர் விசாரணைகளை செய்த போது அது மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவு என்கிற ஒரு தகவலும் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார், மக்களுடைய அன்புதான் தனக்கு இன்றைக்கும் நிலையான ஒன்று. தான் தங்காலைக்கு வந்த பிற்பாடு அங்கே மக்கள் தன்னை சந்திப்பதும் குழந்தைகளோடு தான் உரையாடுவதும் குழந்தைகளுடைய ஒலிகளை கேட்பதும் அது தனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருக்கிறார். இப்படி இந்த விடயங்கள் பேசு பொருளாக இருக்க மஹிந்த ராஜபக்ஷவனுடைய எளிய மகன் ஒரு நகைப்பிற்கிடமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கிற போது அந்த ஊடகம் வினவிய போது அவர் அந்த விடயத்தை குறைப்பட்டிருக்கிறார். என்னவென்றால், உங்களிடம் எதுவுமே இல்லையா? நீங்கள் நினைப்பதை போன்று மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திடம் எந்த விதமான சொத்துக்களும் இல்லையா? அவர்கள் இதுவரைக்கும் அரசாங்க சொத்துக்களை தான் அனுபவித்து வந்தார்களாம். அரசாங்க வாகனங்களை தான் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வந்தார்களாம் போக்குவரத்துக்கு. தங்களுக்கு ஒரு மகிழுந்து தேவைப்பட்டால் நண்பர்களிடம் இருந்து கடன் பெற்றுத்தான் தாங்கள் பயன்படுத்தினார்களாம் என்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்கள் நகைப்பிற்குரிய கருத்துக்கள் மட்டுமல்ல, அரசனுடைய சொத்துக்களை இன்றைக்கும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் ஏன் முன்னிற்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தலையிலே கடன் சுமை ஏறி இருக்கிறது. இந்த உலக வங்கி குறிப்பிட்டிருக்கிறது, இலங்கை வளர்ச்சி அடைந்து வருகிற நாடுகளுடைய பட்டியலில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தாலும் மக்கள் வழியிலே சென்றால் ஒரு பொருளை ஒரு பல்பொருள் அங்காடியிலே கொள்வனவு செய்தால் அதற்கான அந்த டேக்ஸை அவர்கள் பே பண்ணுது. அந்த டேக்ஸை செலுத்த வேண்டிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான அந்த வரி அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற போது இப்படியான ராஜபக்சர்களுடைய அந்த பரம்பரை சார்ந்தவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் நகைப்பிற்குரிய கருத்துக்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவை அன்றி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியவை அல்ல என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.